அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் விஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்லேருந்தே தான் வந்து விலாக் எடுத்துகிட்ருக்கிறேன். ஈவினிங் வந்து அம்மா வந்து வீட்டு கொல்லையில் போய் பம்ளி மாஸ்லாம் நிறைய காய்ச்சிருக்கு, அதை வீடியோவில் எடுத்து போடு அப்படின்னு சொன்னாங்க. அதோடு தான் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கொல்லையோட நிலமை வந்து இப்படி தான் இருக்குது. ஏன்னா நல்லா மழை நாள் அப்படிங்கிறதுனால சுத்தம் பண்ணாமல் அப்படி இருக்குது. ஃபுல்லாக காடாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொல்லையில் நிறைய கருவேப்பிலை செடியும் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் பம்ளி மாஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காய்ச்சிருக்கு. ஊருக்கு வந்து ஏற்கனவே 2 வந்து கட் பண்ணி சாப்பிட்ருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இனிப்பு இல்லை, ஏன்னா இன்னும் பெருசாக ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுவே நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பறித்து சாப்பிட்டோம். இன்னும் பெருசாக ஆகும் போல். ஸோ கொல்லை வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் அப்புறம் தசின் 2 பேருமே வந்து மலேசியாலேருந்து வராங்க. அவங்கள அழைக்கிறதுக்காக தான் இப்போ ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock கிட்ட ஆகுது. அவங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு டிலே அப்படிங்கிறதுனால ஃப்ளைட் வந்து லேட்டாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்களும் லேட்டாக தான் கிளம்பி போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி இப்போ காலையிலேருந்தே சரியான மழையாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கு. காலையில் பெஞ்ச மழையில் வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஹைவே போய் ஏறுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு தான் வந்து அழைக்க போயிட்டுருக்கோம். அவங்க வந்து திருச்சிக்கு தான் வராங்க. ஜுவல்ஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சென்னை வாங்க. ஏன்னா வந்து திருச்சியில் வந்து ரொம்ப வந்து செக்கிங்காக இருக்குது. நம்ம போட்டிருக்கிற நகையுமே வந்து ரொம்ப செக் பண்ணுறாங்க. ஒரு ஆள் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 பவுனுக்குள்ளே போட்டிருந்தா பிரச்சனை கிடையாது. அதுக்கு மேலே போட்டோன்னா கண்டிப்பாக பிரச்சனையில் தான் போகுது. ஏன்னா ரொம்ப நேரம் அங்கேயே நிற்க வச்சிடுறாங்க கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் டைம் வரப்போ நமக்கு அந்த மாதிரி பயந்துக்கிட்டே தான் நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க செக்கிங் ரொம்ப இருந்துச்சான்னா. அதுக்காக தான் இதை வந்து நான் சொல்கிறேன். நம்மளோட ஓன் ஜுவல்ஸ் பழைய ஜுவல்ஸாக இருந்தால் கூட வந்து அதையும் வந்து போட்டு வந்துடாதீங்க. ஏன்னா வந்து திருச்சியில் வந்து செக் பண்ணுறப்ப பழைய நகையாக இருந்தால் கூட வந்து அவங்க வந்து சந்தேகமாக தான் நம்மளை வந்து பார்க்குறாங்க. அங்கேயே வச்சுட்டு போக சொல்கிறாங்க கஸ்டம்ஸ்லேயே. அப்படி வச்சுட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஒரு 12 மணிக்கு நம்ம ஃப்ளைட்டில் இறங்கணுன்னா 4 மணிக்கிட்ட ஆகிடுது. என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்க இதை சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து அதையும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து திருச்சி ஏர்போர்ட் கிட்ட வந்தாச்சு. ரோடெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதனாலேயே வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டோம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1.25 மணி நேரத்துலேயே வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துடலாம். நம்ம லேட்டாக தான் கிளம்பியிருந்தோம், இருந்தாலும் நம்ம சீக்கிரமாகவே வந்தாச்சு. நம்ம வந்து ஏர்போர்ட் கிட்ட வந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டும் வந்து லேண்ட் ஆகிருக்கு. அவங்க எப்படியும் வரத்துக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கிட்டே ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு அரைவல் ஹால் கிட்டே நின்றுடலாம். இங்கே வந்து ஏர்போர்ட் உள்ளே வந்து ஆட்டோ அலௌட் கிடையாது. அதாவது ட்ராப் கூட வந்து அலௌட் கிடையாது. அதனால் ஆட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து நிறுத்திடுறாங்க. ஃப்ளைட்டில் போக போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தே நடந்து தான் வந்து ஏர்போர்ட் வரைக்கும் போகிறாங்க. கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது, எப்படி நடந்து போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பஸ் வந்து அலௌடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்களேன் எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குதுன்னு. ஒருத்தவங்க வந்து சூட்கேஸை தூக்கிட்டு நடந்து போகிறத பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அது இவ்வளோ தூரம் நடந்து போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சூட்கேஸ்னால் பிரச்சனை கிடையாது, 2-3 இருந்துச்சுன்னா கஷ்டம் தான். நம்ம வந்து இப்போ அரைவல் ஹாலுக்கு தான் வந்து போக போகிறோம். டிபார்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் வந்து அரைவல் ஹாலுக்கு வந்து போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, டிபார்ச்சர் வந்து மேலே இருக்குது. தசீமும் நஃபியா குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க. தசீமுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டட் அவங்க அத்தாவையும் அண்ணனையும் பார்க்க போகிறதுல. தசீம் வந்து நஃபியா கூட ஏன் இவ்வளோ அட்டாச்சாக இருக்கான் அப்படின்னு பார்த்திங்கன்னா நஃபியாவும் அதே மாதிரி வந்து தம்பி நல்லா பார்த்துக்குவா. ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. இமிக்ரேஷனில் ரொம்ப க்யூவாக இருக்குது, எங்கேயாவது இடம் இருந்தால் பார்த்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்தாங்க. எப்படா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்து வரதா இருந்தால் எப்போதுமே வந்து ஃப்ளைட்டு இறங்குற டைமுக்கு கரெக்டாக வந்தாலே போதும். ரொம்ப இயர்லியராக வந்து வெயிட் பண்ணணும் கிடையாது. ஏன்னா வந்து எப்படியுமே அவங்க வரத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட ஆகிடுது. அது முக்கியமாக இந்த திருச்சி ஏர்போர்ட்டில் ரொம்பவே லேட் ஆகுது. ஏன்னா ரொம்ப செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க.
ஃபைனலி ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து ஹஸ்பண்டும் தசீனும் வந்துருந்தாங்க. தசீம் குட்டிக்கு 2 பேரையும் பார்த்ததுமே ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிட்டாரு. ஓடி போயிட்டார் அவங்க 2 பேரையும் பார்த்ததுமே. பாருங்களேன். நம்ம வந்து ஊருக்கு வந்து 20 நாளைக்கு அப்புறம் தான் வந்து ஹஸ்பண்ட் தசீம் 2 பேருமே வந்து வராங்க. 2 பேரையுமே விட்டு பிரிஞ்சு இருந்தது வந்து தசீம் குட்டிக்கு கண்டிப்பாக ஏக்கமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஓடின விதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே அது புரியுது. நஃபியா நமிக்கு உனக்காக ஆர்வமா வெயிட் பண்ணா நீ ஓ பழைய இடத்துல பக்கத்துல இருக்கா அதை இவங்க சரி பண்ணல. இது வேறையா? என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்து ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்ததுமே வந்து மிட் நைட்டில் தான் வந்து இறங்கியிருக்காங்க. ஏதாவது போய் சாப்பிடுவோம், ஊர் ஃபுட்லாம் சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பக்கத்துலேயே திருச்சியில் இருந்த ஒரு ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. திருச்சிலேயே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே லேட் ஆகிடுச்சு. நம்ம வீடு போய் சேர்கிறதுக்கு 5 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இவங்க வந்ததே லேட்டு, அதனால நம்ம போய் சேர்கிறதுக்குமே லேட் ஆகிடுச்சு. காலையில் எந்திரிச்சதுமே வந்து கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். தேரிலந்தூர் தான் என்னோடய மாமியார் வீடு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன ஊர் உங்கள் மாமியார் வீடு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. தேரிலந்தூர் தான். இப்போ வந்து அங்கே தான் வந்து போயிட்டுருக்குறோம். போகிற வழியெலாம் வந்து பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கோமல் ரோடு வழியாக போகிறப்ப வந்து ஃபுல்லாகவே வயலாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா. தசீன் 2 பேருமே வந்து நல்லா தூங்கிட்டுருக்குறாங்க காரில் வரப்போ. ஏன்னா அவங்களுக்கும் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும்ல. நைட்லாம் வந்து ஏர்போர்ட்டில் நின்றுட்டு காலையில் வந்து தூங்காமல் அழைச்சிட்டு வந்தாச்சு. அதனால் காரில் வந்து படுத்து தூங்கிட்டுருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம ஊருக்கு வந்தாச்சு. லாஸ்ட் வீடியோவில் கூட வந்து மாமியார் வீடு எது சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுதான் என்னோடய மாமியார் வீடு. இங்கே பெருசாக நான் வீடியோலாம் எதுவுமே எடுக்கவே இல்லை. இந்த ஒரு கிளிப் இருந்ததுனால இதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ கூட நான் வந்து வீடியோவில் போடணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கலை. சும்மா எடுத்து வச்சுருந்தது தான் வந்து நிறைய பேர் கேட்டிங்க அப்படிங்கிறதுனால ஆட் பண்ணியிருக்கிறேன். தசீன் 2 பேருமே வந்து ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. ஏன் வலிக்குது? வலிக்கல, கொசு கடிச்சிருக்க, அரிக்குது. ஊருக்கு வந்து நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா தொண்டியில் வந்து ஒரு கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்குறோம். எங்கள் ஊர்லேருந்து தொண்டி வந்து பார்த்திங்கன்னா 190 கிலோமீட்டர். போகிறதுக்கே வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிட்ட ஆயிரும். இப்போ காலையிலே கிளம்பியாச்சு அங்கே போகிறதுக்கு. நாங்கள் வந்து கிளம்புறப்பவே வந்து ஒரு 9 மணிக்கு மேலே தான் வந்து கிளம்பியிருந்தோம். இங்கேருந்து தொண்டி போகிறதுக்கு வந்து 3-4 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நிக்காக்கெல்லாம் போக முடியுமா என்னான்னு தெரியல. இப்போ அதிராம்பட்டினம் வந்து சேர்கிறதுக்கே வந்து 11:30 மணி ஆகிடுச்சு. அதிராம்பட்டினம் வழியாக தான் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட்டு வடை அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அதை தான் வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்குறேன். ஒருவேளை ரொம்ப பசியில் இருந்து சாப்பிட்டதுனாலே என்னன்னு தெரியல, நல்லா சுட சுட வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதிராம்பட்டினம் வழியாக போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல வந்து நம்ம போக முடியாது. ஈசிஆரில் தான் வந்து போகும். அதாவது வந்து கடலோரமாகவே தான் வந்து போயிட்டுருப்போம். நானுமே இந்த
ஊருக்கெலாம் போகிறது வந்து ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். ராம்நாட்லாம் இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. சின்ன வயசில் போயிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்டடாக தான் இருக்குது அந்த ஊர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ரோடில் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே வந்து கடல் தான் இருக்குது. இங்கே இருக்கிற இந்த வீட்டுக்கெலாம் பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பீச் தான் இருக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் ஹஸ்பண்டும் அதை தான் வந்து பேசிகிட்டு வந்திருந்தோம். வீடோட பேக் சைட் டோர் திறந்தாலே வந்து கடல் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து தொண்டி ரீச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 கிட்ட ஆகிடுச்சு. நிற்காலாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து சாப்பாட்டுக்கு கரெக்டாக வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு. ஏன்னா வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. தொண்டி வந்து ஊருக்கு வந்துட்டாலும் நம்ம இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி வர்றதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஹாலை வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறமா அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு கல்யாண விருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா ஊருக்கு வந்திருக்காங்கல்ல. ஊர் பிரியாணி, ஊர் சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கல்யாணத்தில் வந்து ஒரிஜினல் வாழை இலையிலேயே வந்து சாப்பாடு வந்து சர்வ் பண்ணுறாங்க. சுட சுட பிரியாணியை வைக்கிறப்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா மணமாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பாடு வந்து சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்க்க போயிருக்கிறாங்க. உள்ளே தான் வந்து பந்தி நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்திருந்தோம். அவங்க வீட்டிலேருந்து அந்த ஸ்ட்ரீட் எண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் வந்து தொண்டிலேருந்து இப்போ கிளம்பி நேராக ஊருக்கு போக போகிறோம். ஊருக்கு போகிற வழியில் தானே அப்படியே போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதுதான் வந்து தொண்டி பீச் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இங்கே மீன் பிடிச்சிட்ருக்குறாங்க. ஃபுல்லாகவே வந்து படகெல்லாம் வந்து நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. மீன் தான் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே மீன்லாம் பிடிச்சிட்டு வருவாங்கங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அவங்களும் வந்து சொந்தமாக போட் எடுத்துகிட்டு போயிட்டு மீன்லாம் பிடிச்சிட்டு வருவதா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் எதுவுமே கிடையாது இங்கேருந்து ஸ்டே பண்ணுறதுக்கெலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்தது வரிசையாக கல்யாணம் இருந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்து நீங்கள் வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. இங்கே வந்து இந்த பீச்சில் இறங்கியெல்லாம் பார்க்கல. ஏன்னா வந்து ரொம்ப குப்பையாக இருக்குது, இறங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாங்க. வேறு இடத்துல நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே குப்பையாக தான் இருந்தது. அதனால் இங்கே வந்து நாங்கள் இறங்கலை. இதை அப்படியே பார்த்துட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த இடம்லாம் கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்கோம். தெரியல, நடக்க முடியாது நினைக்கிறேன். வலையெல்லாம் இங்கேயே போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த பிரிட்ஜை தான் நம்ம அங்கே மலைச்சில பார்த்துருக்கோமே. எங்கே இருக்கு? லங்காவில ஃபெரி போவோமே. தியோமான் ரேடாங். ஆமாம், அதான் ரேடாங்ல. ஆமாம், நடக்கவே கூடாதுங்களா? இந்த பிரிட்ஜு தான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். ஏன்னா இது உள்ளே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நடக்கலை, அப்படியே திரும்பியாச்சு. அவ்வளோதான், நாங்கள் வந்து ஊருக்கு போக போகிறோம். இந்த வீடியோவும் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.